ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டலாம். பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. 100 கிராம் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தையும் இந்த எண்ணெயிலே போட்டலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 100 கிராம் தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி பொடிசாக கட் பண்ணிக்கிறேன். தக்காளியும் போட்டலாம். இந்த குழம்புக்கு தேவையான 1 ஸ்பூன் கல்லுப்பு போட்டலாம். கல்லுப்பு போட்டனால தக்காளி நல்லா சீக்கிரம் வதங்கி நல்லா கொலைய நமக்கு வதங்கிடும். தக்காளி நல்லா வதங்கட்டும். முக்கால்வாசி வதங்கிருச்சு. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டலாம். தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் நல்லா வதங்கட்டும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டலாம். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டலாம். அரை ஸ்பூன் கரம் மசாலா போட்டலாம். இந்த எண்ணெயிலேயே நல்லா 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த எண்ணெயிலேயே மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. நான் 2 காடை எடுத்துருக்கிறேன். 2-3 தண்ணி ஊற்றி கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் நான். இப்போ இந்த மிளகாத்தூளில் போட்டலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. 250 கிராம் தண்ணி ஊற்றிடலாம். இப்போ இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு உரப்புலாம் கரெக்டாக தான் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். எண்ணெயில் திறந்து கிண்டி விட்டுக்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா சாஃப்டாக காடை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தூவிடலாம். இப்போ ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். காடை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இட்லி தோசை சாதத்தோடு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் நிறைய ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.